அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார். வணக்கம். இப்போது இந்த 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க, தொடர்ந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது ஏற்கனவே அதிமுகவில் ஒரு ஃபேக்ஷன் ஆகி 25 பேர் டி.வி. சண்முகம் அவர்களுடைய தலைமையில ஒரு ஃபேக்ஷனா ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப சொல்லப்படுறது ஒரு 5 எம்எல்ஏக்கள் அந்த ஃபேக்ஷன்ல இருந்து ஏற்கனவே 25ல இருந்து 5 எடப்பாடியார் அவர்கள்ட்ட போயிருக்காங்க, ஆதரவு கொடுத்திருக்காங்கிற நிலைப்பாடு வருது. மீதி இருக்கக்கூடிய அந்த 20ல இந்த 3 பேர் இப்ப ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காக்குள்ளார வந்திருக்காங்கிற தகவல். இப்போ நம்ம முதல்ல அதிமுகக்குள்ளார இந்த 2 அணியா மாறினதுக்குண்டான காரணங்களாக டி.வி. சண்முகம் அவர்கள் தரப்புல சொல்லப்பட்டது என்ன காரணம்ங்கிறது நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய நிலைமை. இப்போ அவங்க சொன்னது திமுக கூட அதிமுக கைகோர்த்து ஆட்சி அமைக்கிறாங்க, அப்ப அதுக்கு நமக்கு உடன்பாடு இல்லை, திமுக கூட போய் கைகோர்க்கிறதுக்கு தாவேக்கா கூடயே கைகோர்க்கலாமே அப்படிங்கிற எண்ணப்பாடுல அவங்க பவுண்டிங் பிரின்சிபல் அதிமுக எதற்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கே எதிர்த்தா இருக்குங்கிறதுனாலதான் இந்த 25 பேர் இங்க தனியா ஃபேக்ஷனா நம்பி எடுப்பு வாக்குல கூட அவங்க வாக்கு அளிச்சிருந்தாங்க. அப்போ இன்னைக்கு இந்த 2 ஃபேக்ஷனும் ஒண்ணு சேருங்கிற நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு தகவல்கள் வருது. ஏற்கனவே ஒரு 5 எம்எல்ஏக்கள் இங்கிருந்து அங்க போய் சேர்ந்திருக்காங்க, மன்னிப்பு கடிதமும் ஆதரவு கடிதமும் கொடுத்து. அப்ப எடப்பாடியார் அவர்கள்ட்ட இருந்த 22ங்கிற எண்ணிக்கை இப்ப 27ஆ மாறி இருக்கு. டி.வி. சண்முகம் அவர்களுடைய எண்ணிக்கை இந்த 3 பேர் ராஜினாமா பண்ணதோட 17ஆ மாறி இருக்கு. சோ அப்ப இந்த காரணத்தை வச்சு பார்க்கும்போது அப்ப திருப்பி இந்த 2 ஃபேக்ஷனுமே சமரசம் பண்ணி போறாங்கன்னா அது திமுக கூட கை கோர்த்ததுக்கு எதிரான நடவடிக்கையா எந்த விதத்துல அது இருக்கும். அப்ப நம்ம எதற்காக இந்த 25 பேர் சட்டசபையில விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு ஆதரவா வாக்களிச்சோம் அப்படிங்கிற அந்த மையப்புள்ளியே இன்னைக்கு கேள்விக்குறியா மாறி இருக்கிறத இந்த 3 பேர் உணர்ந்திருக்கலாம். அப்ப அந்த மாதிரி அங்க போகும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் அதிமுகவே திருப்பி போகும்போது அது நம்ம ஏற்கனவே திமுக கூட கைகோர்க்கும் போது அது நமக்கு ஏற்புடையது இல்லைங்கிற அந்த நிலைப்பாட்டுல இந்த 3 பேரும் இன்னைக்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்களோங்கிற ஒரு பார்வை வருது. ஏன்னா அவங்க இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கட்சி எம்எல்ஏவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாசத்துக்குள்ள, ஏன்னா ரிசல்ட் வந்தது 4ஆம் தேதி மே மாசம். அப்ப இன்னைக்கு 25ஆம் தேதி, ஒரு 21 நாள்ல அவங்க எம்எல்ஏ பதவியை அவங்க ராஜினாமா பண்றாங்கும் போது அது நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே அவங்க சொன்னது இந்த டி.வி. சண்முகம் அவர்களுடைய குரூப் எல்லாம் அமைச்சர் பதவி கேட்டு அதுக்காக அங்க 6 பேர் போறாங்க, 7 பேர் போறாங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டுட்டு வந்துச்சு. அப்பயே நான் கேட்டுட்டு இருந்தேன், எந்த அடிப்படையில இந்த 25 பேர்த்துக்கு தாவேக்கா அமைச்சரவையில இடம் கொடுக்க முடியும்? 1/3 2 பங்கு எம்எல்ஏக்கள் வந்தா கட்சி தாவல் தடை சட்டம் அது பாயாது, அது ஒரு வாய்ப்பு. ஆனா அதுக்கு இவங்க கிட்ட எண்ணிக்கை இல்லை, 25 பேர் தான். 2வது, எடப்பாடியார் அவர்கள் இவங்களெல்லாம் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி இருக்காரே ஒழிய கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல நீக்கல. அப்படி நீக்கி இருந்தாங்கன்னா இவங்க இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ ஆவாங்க. அப்ப இவங்க தாவேக்கா கூட எம்எல்ஏவாவே அதே பதவியில சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பும் இப்ப ஐயா எடப்பாடியார் அவர்கள் இவங்களை பதவி கட்சியை விட்டு நீக்காதனால அதற்கும் வாய்ப்பு இல்லை. அப்ப 3வதா ஒரு வாய்ப்பு என்னன்னா இந்த 25 பேரும் ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க இன்னைக்கு தாவேக்கா கூட அவங்க சொல்லக்கூடிய அந்த திமுக எதிர்ப்புங்கிறது தான் காரணமா இருந்துச்சுன்னா அதை அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவினுடைய சின்னத்துல போட்டி போட்டாலும் தப்பு இல்லை. அது அவங்களுடைய நிலைப்பாட்டையும் உறுதி பண்ணதா இருக்கும். அப்படி ஜெயிச்சிங்க வந்தாங்கன்னா அப்ப ஒரு நியாயமா அவங்க தாவேக்காவினுடைய கட்சி உறுப்பினரா தேர்ந்தெடுக்கும் போது அது முதலமைச்சருடைய பெராகேட்டிவ்ல வந்துடும், யாருக்கு அமைச்சர் கொடுக்காதுன்னு. அப்ப அந்த 3 வாய்ப்புகள் தானே இருக்கே ஒழிய இந்த 25 பேர் இப்ப வாக்கு போட்ட உடனே அமைச்சர் பெருமக்கள் ஆயிருவாங்கன்னு சொல்றது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த 3 பேருடைய பேரு ஒரு இடத்துல கூட இவங்க அமைச்சர் ஆகிறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லிட்டு பெருந்துறை எம்எல்ஏவோ, காங்கயம் எம்எல்ஏவோ, மதுராந்தகம் எம்எல்ஏ தாராபுரம் எம்எல்ஏவோ இல்ல மதுராந்தகம் எம்எல்ஏ பேரோ பெருந்துறை எம்எல்ஏ பேரோ அடிபடவே இல்லை. அவங்க சொல்லப்பட்ட நபர்கள் பேர் பூராமே பெரிய பெயர் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க. அப்ப இன்னைக்கு இந்த 3 பேர் வெளியே வராங்கன்னா என்னுடைய பார்வையில மேபி அந்த திமுக கூட அவங்க கைகோர்க்கிறதுல முழுக்க உடன்பாடு இல்லாத நபர்கள் இந்த 3 பேரும் இப்ப திருப்பி அவங்க கூட போகும்போது
அன்னைக்கு எடுத்த முடிவுக்கு இவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதிமுகவுடைய எம்எல்ஏவா இருக்கும்போது அந்த ஒரு அடிப்படையாக கூட இவங்க இப்ப ராஜினாமா பண்ணியிருக்கலாம். அதனாலதான் அவங்க இன்னைக்கு தாவேகா கூட தங்களை இணைச்சிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். இணைப்புல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.